மகாராஜா கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை தொட்டியை காணோம். எது குப்பை தொட்டியை காணுமா? இதெல்லாம் ஒரு கேஸாயா? அதாண்டி கேஸு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் தான் இந்த படம். இது மகாராஜா அப்படிங்கிறது வந்து விஜய் சேதுபதியோட 50வது படம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே விஜய் சேதுபதி வந்து ஒரு சலூனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சலூனில் ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே லீவு நாள் அதுவுமா வந்து சரி ஏதோ பொம்மை வாங்குவோம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குழந்தையும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் வீட்டில் இருக்கும்போது ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பொம்மை கடை இருக்குது. இவர் போய் பொம்மை வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்தே வந்து காமிக்கிறாரு எந்த பொம்மை வேணும்னு. அப்போ ஒய்ஃப் வந்து இந்த பொம்மை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் வாங்கிட்டு வரலான்னு வரும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடு மெயின் ரோடு இருக்கிறதுனால ஒரு லாரி வந்து வழி தருமாறி அவங்க வீட்டுக்குள்ளே போய் இடிச்சிருது. இடித்தவனுமே ஒய்ஃப் வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. குழந்தை மட்டும் எஸ்கேப் ஆகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை கூடை, அதாவது ஒரு இரும்பால் செய்யப்பட்டது அந்த காலத்தில், அந்த குப்பை கூடை வந்து குழந்தை மேலே விழுந்தங்காட்டிக்கு குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் அவன் குழந்தை மட்டும் உயிர் பிடிச்சிட்றாங்க. அப்புறதே வந்து அந்த குப்பை கூடையை வந்து லட்சுமின்னு பேர் வச்சு அதை வந்து சாமியாக கும்பிட்டுருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி தான் பொண்ணு வந்து ஜோதி. அவங்க பொண்ணு பேர் ஜோதி, விஜய் சேதுபதி பேர் வந்து மகாராஜா இந்த படத்தில். இப்போ வந்து ஸ்கூலில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. திடீர்னு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து உனக்கு இந்த பொண்ணுக்கு டிசி தரோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திடுறாங்க. இந்த பொண்ணு வந்து ஏதோ ஜூஸில் கலக்கி ஐஏஎஸ்க்கு தந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரின்ஸ்பால் போட்டு கத்துன்னு கத்துறாரு. அப்போ தான் ஒரு பிடி மிஸ் வந்து இந்த பொண்ணுக்கு பயங்கர சப்போர்ட். அந்த பிடி மிஸ் வந்து நீங்கள் நல்லா விசாரிக்கல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்து இந்த பையன் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ வந்து நம்ம ஜோதி மேலே எந்த தப்பு இருந்திருக்காது. அப்போ ஓகே தப்பு இல்லையா அப்போ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க நீங்கள் போகலாம், ஆனால் எப்போயாவது மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் டிசி தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பிடுறாங்க. அப்போ விஜய் சேதுபதி இருக்கிற மகாராஜா அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. பிரின்ஸ்பால் கிட்ட வந்து என் பொண்ணு தப்பு பண்ண இல்லை, என் பொண்ணு தப்பு பண்ணான்னு சொல்லி நீங்கள் திட்டினீங்க, என் பொண்ணு இப்போ தப்பு பண்ணலான்னு தெரிஞ்சிச்சுல, என் பொண்ணு கிட்ட சாரி கேட்டால் தான் நான் போவேன்னு சொல்லி ஒத்த கால் நிற்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. அப்போ மொத்தமாக எல்லா செக்யூரிட்டி கூப்பிட்டு அடித்து வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து நகரவே மாட்டேங்கிறாரு. மன்னிப்பு கேட்டால் தான் நான் கிளம்புவேன்னு. அப்போ அவங்க பொண்ணே வந்து சார் நீங்கள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க சார், இல்லாட்டி எங்கள் அப்பா வந்து விடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அவனுக்கு பிரின்ஸ்பாலுக்கு வேறு வழியே இல்லாமல் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னோடனே ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் சேதுபதி போகிறார். அவ்வளோ அடமண்டான கேரக்டர், தான் பொண்ணுக்கு என்ன வேணால் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நம்ம விஜய் சேதுபதி ஆள். இப்போ அவர் பாட்டுக்கு சலூன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட், அதாவது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து வெளியூர் போகிறாங்க. ஒரு வாரம் இருக்க மாட்டாங்க, வெளியூர் கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நல்லபடியாக இருந்துக்கோ, நான் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா கிட்ட மிரட்டிட்டு சரிப்பா நான் போயிட்டு வரேன், லட்சுமியை ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி லட்சுமியை வந்து இவங்க தெய்வமாகவே கும்பிட்றாங்க. அப்போ உயிர் காப்பாற்றினதுலேருந்து இவங்க டெய்லி அந்த வந்து குப்பை கூடைக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கு வந்து பயங்கரமாக கும்பிட்டு தான் போவாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒழுங்காக வந்து தொடச்சி வெள்ளிக்கிழமை அதுமா தொடச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ மகாராஜா வந்து என்ன பண்ணான்னு தெரியாமல் இவர் பாட்டுக்கு சலூன் போயிட்டு இவர் சலூன் என்ன வீடு என்ன அதுதான் இவர் வேலையை, மொத்தமாக இந்த 2 விஷயத்தை மட்டும் இவர் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எப்பவும் போல் இவர் வீட்டுக்கு போகும்போது இவருக்கு மேலே யாரோ ஒருத்தங்க பூந்து இவரை அடித்து மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. போலீஸ்காரங்க என்னையா தொலைஞ்சிருச்சு, ஏதோ தொலைஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் சார் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மொத்த விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து என் பேர் மகாராஜா, நான் வந்து சலூனில் ஒர்க் பண்ணுறேன், நான் நைட்டு வந்து வீட்டுக்கு வந்தவொடனே அந்த சாவியை போட்டுட்டு வந்து நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து கழட்டி வச்சுட்டு வேறு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் வந்து 3 திருடங்க உள்ளே இருந்தது எனக்கு தெரியவே இல்லை. அந்த 3 திருடங்க வந்து என்னை அடித்து போட்டுட்டு லட்சுமியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, லட்சுமியா எங்கே ஃபோட்டோ காமின்னு சொன்னோன்னே இவர் வந்து ஒரு டஸ்ட்பினை காமிப்பார். அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இந்த 300 ரூபா டஸ்ட்பினுக்கு தான் இந்த அட்டோடைய பண்ணிட்டு இருந்தியா, எஃப்ஐஆர்லாம் போட முடியாது கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என் லட்சுமி வந்து என் பொண்ணு உயிரை காப்பாச்சு, அதனால் அது இல்லாமல் நான் எங்கேயும் போகவே மாட்டேன், எனக்கு லட்சுமி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக நின்றுறாரு. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க. இவர் அடித்து போட்டு செல்லலே செவினோடு அப்படி ஒழுங்காக போட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து அடமன்ட் கேரக்டர் இல்லையா, இவர் போகவே மாட்டார். அங்கே இருக்கிற வந்து ஒரு கம்பியை பிடிச்சி நான் போக மாட்டேன்னு இவர் மொத்த போலீஸ்காரங்க அவரை பிடிச்சி வெளியே வீசறக்கோசம் போகிறாங்க. அப்படி வந்து அந்த கம்பியை ஹோல்டாக பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் பழைய போலீஸ் ஸ்டேஷனால அந்த கம்பி விலக மேலேருந்து மொத்தமாக வந்து ஒரு கபோர்டு சரியுதாங்க. அதுக்கப்புறம் மொத்த ஸ்டேஷனுமே வந்து அதோகதி ஆயிடுது. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒன்றுமே புரியல என்னையே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி இரு இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறம் அவர் உன்னை செல்லையோடு அப்போ வர்ற அப்படிங்கிற மாதிரி உள்ளே உட்கார வச்சிடறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து யாருன்னா வந்து வரதன். அவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் லஞ்சம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணக்கூடிய ஆள். ஏன்னா அவரே ஒரு திருடன் தான். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ கிளம்பி வராரு. இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே என்னைய மொத்த ஸ்டேஷனையும் யார் அப்படி பண்ணது அப்படின்னு சொன்னோடனே இவர் தான் சார் அப்படின்னு காமிக்கிறாங்க. அவர்கிட்ட என்னையா உனக்கு பிரச்சனை சொல்லு, கதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் என் பேர் மகாராஜா, நான் வந்து சலூனில் ஒர்க் பண்ணுறேன். நான் நைட்டு வந்து எதிர்ச்சியாக வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டில் சாவி தொங்க போட்டு பார்த்தா 3 திருடங்க உள்ளே இருந்தாங்க.
என்னை வந்து அடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு முதல்ல வந்து ஒன்ஸ் மோர் மாதிரி மறுபடியும் அதே சொல்ல செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து மறுபடியும் இதாண்டா டஸ்ட்பினை காணாங்கிறது ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமாக அடித்து துரத்துறாரு. அவர் போகவே மாட்டேங்கிறாரு. சார் உங்களால் முடியலன்னா சிபிஐக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்ல அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அடித்து விரட்டிடுறாரு. இவர் போகவே மாட்டான்னு அப்படின்னா துப்பாக்கி எடுத்து நீட்டார். ஒழுங்காக போயிரு, அடி வாங்கி செத்துறாரு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி காமிச்சோன்னா அவர் கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், காசு தானே வேணும், நான் தரேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு 5 லட்ச ரூபா தரேன் சார், அந்த லட்சுமியை மட்டும் கண்டுபிடிச்சு தருங்க. எது டஸ்ட்பினுக்கு 5 லட்ச ரூபா தரானா, அப்போ வேறு ஏதோ பெரிய மேட்ரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் ஓகே எனக்கு 5 லட்சம் தரியா, அப்போ ஓகே நான் வந்து கேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேஸ் எடுத்துக்கிறாரு. அந்த டஸ்ட்பின் வந்து எப்படி தொலைஞ்சு என்ன தொலைஞ்சுன்னு வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. மொத்தமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ட்டு. இதே சமயத்தில் வந்து ஒரு கட்சியில் இருக்கிற வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து தான் காரை கொடுத்துருப்பாரு. அந்த கார்லேருந்து ஒரு கண்ணாடி வந்து காணாமல் போயிருக்கும். அந்த கண்ணாடி எவன்டா எடுத்ததுன்னு சொல்லி ஓனரை போட்டு அடி நடிச்சு எல்லாத்தையும் போட்டு அடிப்பாங்க. அப்போ ஓனர் ரெண்டு சார் இருங்க சார், நான் வந்து இவன் தான் ஒருத்தன் தான் க்ளீன் பண்ண, அவனை வர சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவனை வர சொல்லி அவனை பயங்கரமாக திட்டாங்க. ஏன்டா நீ வந்து ஜெயில் போயிட்டு வந்திருக்க பாவம்னு சொல்லி உனக்கு வேலை கொடுத்தா கண்ணாடியவே திருட்டுறே அப்படின்னு சொல்லி அவனை போட்டு திட்ட. அப்போ இந்த அரசியல் காலம் போய் அவனை போட்டு செல்லையோட செவனியோட அடின்னு அடிச்சு அவங்ககிட்ட எங்கடா என் கண்ணாடின்னு கேட்குறான். அப்போ நான் எதுவும் எடுக்கலன்னு சொல்கிறான். ஒழுங்காக கண்ணாடி 2 நாள் வரல, அவ்வளோதான் மொத்த குடோனையும் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளம்பி போயிடுறான். அந்த அரசியலுக்காரன் வந்து ஒரு பாரில் வந்து தண்ணி அடிச்சிட்டு போது இந்த வந்து அந்த கண்ணாடி எடுத்தவன் என்ன பண்ணான்னா அவன் கண்ணாடியை வந்து அவன் முன்னாடியே உடச்சி போட்டு அவனையும் அடிச்சுட்டு கிளம்பி வந்துடுறான். இவன் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாமல் போயிட்டான். இவன் ஏன் காணாமல் போயிருக்கான் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறமா சொல்லணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து நைட்டு வந்து 4 பேர் அடிக்க வந்தாங்களா, அதில் இவனும் ஒரு ஆள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் இந்த கார் வந்து அந்த கார் நம்பர் பிளேட் இருக்குது தெரியுமா, அந்த காரை வந்து இவன் சர்வீஸ் பண்ணுறதுக்கான இவன் பேரை போட்டு அந்த கார் நம்பர் எழுதியிருக்குது. அந்த கார் நம்பரை போய் இவர் வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த ஓனர்கிட்ட கேட்கும்போது ஆமாம் ஒருத்தன் சர்வீஸ் சென்டர் விட்டுருந்தேன், அவன் தான் கண்ணாடி எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பாரில் மீட் பண்ணியிருப்பார். அதே டைமில் தான் வந்து அந்த கண்ணாடி எடுத்தவன் வந்து அடிச்சுட்டு போவான். அப்போ வந்து இவன் தான் வந்து எதா பண்ணியிருக்கான் நைட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஃபாலோ பண்ண விஜய் சேதுபதி கிளம்பி போவார். அதாவது அந்த கண்ணாடி எடுத்தாலும் அந்த சர்வீஸ் சென்டர் வேலை செஞ்சவன் அவன் அங்கே வாட சேஸ் பண்ணி போக, அவன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்தாலும் அவனுக்கு எல்லா அடியாலும் தெரியும். அவனை ஒருத்தர் ஃபாலோ பண்ணான்னு தெரிஞ்சுட்டு மொத்த அடியாலையும் கூப்பிட்டு ஒரு குடோனுக்கு வருவாங்க. அப்போ போட்டு உனக்கு நைட்டே உன்னை கொண்டிருக்கணும், உன்னை விட்டு அது தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டா இப்போ வந்து மொத்தமாக அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறவன் யாருன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு பொறுத்து போகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட சபரக்கத்தி எடுத்து போட்டு வெட்டுன்னு வெட்டி மொத்தமாக அடித்து பொழந்துடுறாரு. அந்த இருக்கான்ல அவனையும் வந்து மொத்தமாக தலையை வெட்டிடுறாரு. யாரையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து நைட்டு வந்து கொள்ளையடிச்சிட்டு போனால் ஒரு ஆளை வந்து தலையை வெட்டிடுறாரு. அதோட இன்டர்வலை முடிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆள் ஃபினிஷ், மீது 2 பேர் யாருன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆள் இருப்பான். அவனை போய் கண்டுபிடிச்சோன்னே அதுக்கப்புறமா தான் வந்து இவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்திருப்பார். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவர் வந்து அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த கேஸ் கொடுக்குற மாதிரி அந்த ஆளை வந்து தெளாவிட்டுருப்பார். ஆனால் மொத்தத்தில் வந்து இந்த குப்பை தொட்டி காணாமல் போனது ஒரு கேஸ் இல்லை, வேறு ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு டூர் போயிட்டு கிளம்பி திரும்பி வந்திருக்கும். திரும்பி வரும்போது என்ன நடக்குன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து பழைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு பகை இருக்கும். அந்த பகை ஆளுங்க தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்க. அங்கே அனுராக் ஆகாஷ் தான் வந்து அந்த வில்லன், இந்த மெயின் வில்லனே அவர் தான். மொத்தத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இதை சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து அனுராக் ஆகாஷ் வந்து மிகப்பெரிய ஒரு திருடன். அவர் வந்து எலக்ட்ரிக் ஷாப் வச்சிருக்காரு. அதே டைம் வந்து இவரும் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் போய் மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு அங்கே எல்லாத்தையும் கொலையும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே லீக்காகவும் இருக்கும். இதை வந்து போலீஸ்காரங்க ட்ரேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரேஸ் பண்ணி இது பேப்பரையும் பப்ளிஷ் ஆயிடும். அப்போ அனுராக் ஆகாஷ்க்கு வந்து என்ன நடக்குன்னா அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க, குட்டி குழந்தை அவங்க. அதே டைமில் வந்து அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், குழந்தைக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோசம் இவர் வந்து செயின் எல்லாம் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்திருப்பார். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இவர் வந்து சரி அவங்க ஒய்ஃப் வந்து சேவ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சலூனுக்கு வருவார். எந்த சலூனுக்குன்னா விஜய் சேதுபதி இந்த சலூனுக்கே வருவார். அங்கே வந்து அந்த டப்பா வந்து மிஸ் பண்ணிடுவார். இந்த ஒரு செயின் வாங்கின டப்பா வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டு அங்கே என்ன நடக்குன்னா அந்த சேவிங் பண்ணிருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும் அவர் ஃப்ரெண்டோட. இந்த மாதிரி வந்து நம்மளை போலீஸ் நெருங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பேப்பர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை அவங்களாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக பேச அதை விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வச்சு விஜய் சேதுபதி வரை கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அவசரமாக ஃபங்க்ஷனுக்கோசம் வீட்டுக்கு போயிருப்பார். அங்கே வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் கிராண்டாக நடந்துருக்கும் போது தான் போலீஸ்காரங்க வந்து வருவாங்க. அப்போ என்ன நடக்குன்னா விஜய் சேதுபதி அதே டைமில் வந்து செயினை கொடுக்குறக்கோசம் அங்கே போவார். அதே டைமில் போலீஸ்காரங்க வந்துடுவாங்க.
அப்போ அனுராக் காக்கஸ் என்ன நினைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ விஜய் சேதுபதி தான் வந்து நம்ம போலீஸ்காரனை கூப்பிட்டு வந்துட்டான் போல எல்லாத்தையும் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவார். அப்போ அனுராக் காக்கஸ் வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஒய்ஃப் முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி கேவலமாயிரும், இவர் தான் வந்து இத்தனை வருஷமாக வந்து கொலை பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டையும் வந்து போட்டு தள்ளிட்டு இவர் அனுராக் காக்கஸ் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவர் மொத்தத்தில் வந்து உன்னை எப்போ இருந்தாலும் கொல்லாம் விட மாட்ட மாதிரி விஜய் சேதுபதி பார்ப்பார். இத்தனை நாள் கழிச்சு வந்து அவர் ஜெயிலில் ரிலீஸ் ஆகிருப்பார். அவர் தான் வந்து இந்த வந்து விஜய் சேதுபதி கொல்ற கோசம் இப்போ வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். அவரும் மீதி 2 பேர் வந்திருப்பாங்க. அந்த ஷெட்டில் ஒர்க் பண்ணலாம், சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணணும்னு இன்னொரு ஆளும், மொத்தம் 3 பேர் சேர்ந்து விஜய் சேதுபதி கொல்ல வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் என்ன நடக்குன்னா, அவங்க பொண்ணு வந்துடுவாங்க. அது அப்பாவித்தனமாங்க. அந்த பொண்ணு வர அந்த பொண்ணை வந்து இவங்க வந்து உள்ளே இருக்க தெரியாமல் அந்த பொண்ணை அடிச்சிடுவாங்க. அடித்து அந்த பொண்ணை வந்து இவன் அனுராக் காக்கஸ் இல்லாமல் மீதி 2 பேர் ரேப் பண்ணிடுவாங்க. அது ரேப் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. விஜய் சேதுபதி அன்றைக்கி வந்து என்ன நடக்குன்னா, அவங்க பொண்ணு வந்து கால் பண்ணி ஷூ வாங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் ஷூ வாங்க வெளியே போயிட்டு லேட்டாக வந்திருப்பார். வந்து பார்த்தோன்னா அவங்க பொண்ணு இந்த நிலமையில் கிடந்தவொன்னா அவருக்கு உடஞ்சு போயிடுவாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொண்ணு வந்து இப்படி யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னா. அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து எப்படியாவது எனக்கோசம் வந்து என்னை எந்த நிலைமைக்கு ஆக்கினவனவங்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டு போகணும், நான் அவனை வந்து கேட்கணும் ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, சரி இவருக்கு வந்து பொண்ணு விஷயமா போக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குப்பத்தட்டையை காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அது ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் சென்டர் ஒரு ஆள் சாகும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் 3 பேர் இருந்தோம்ல, அதில் ஒரு ஆள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்டவன், முடிஞ்சா போய் கண்டுவிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிற ஆள் அவங்ககிட்ட போய் டேரெக்டாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட குப்பை தொட்டியை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம வந்து வரதன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்ஸ்பெக்டர் வந்து சரி இவங்ககிட்ட ஒரு 5 லட்சம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கூட்டி 7 லட்சமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 லட்சம் உனக்கு வந்து குப்பை கூட வந்தால் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி குப்பை கூடையே ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. அதே டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் சென்டர் வந்து அவன் காணாமல் போயிருப்பான்ல, அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸையும் ஒரு ஆங்கிளில் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அரசியல் தலைவர் அவங்ககிட்டையும் கேட்டு என்ன ஆச்சு, நீ உங்களோட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் கேட்டு வேறு மாதிரி அந்த டீலிங்கும் பண்ணிருப்பாங்க. இந்த சைடு இவன் கேஸையும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் இருப்பான். அவன் வந்து எல்லா கேஸ்லையும் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தான். அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்காரு இவர், இந்த மாதிரி வந்து ஒரு குப்பை கூட செய்யணுப்பா, அந்த இரும்பு குப்பை கூட பழைய காலத்தில் செஞ்சது இப்போ இல்லை, அதனால் வந்து அதை எப்படியாவது ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு ஹெல்ப்பு. அப்போ வந்து அவன் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலையை பார்த்து அந்த குப்பை கூடையும் ஒரு வழியாக ரெடி பண்ணி தரான். ரெடி பண்ணி தரும்போது தான் வந்து குப்பை திருடுறவனுக்கு வந்து சரி குப்பை கூட திருடிட்டேன்னு சொல்லி என் மேலே கேஸெல்லாம் போட்டால் எனக்கு அசிங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை எடுத்துக்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து இது டூப்ளிகேட் கேஸ் இல்லை, யாராவது இவங்க 3 பேர் தான் திருடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 லட்சத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து ஆள் பிடிச்சிட்டுப்பாரு. அப்போ வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சார் குப்பை கூடை திருடினா என் இமேஜ் என்ன சார் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது தான் இன்ஃபார்மர் வந்து தான் வழியே தானாக வந்து சார் நான் ஒத்துக்கேன் சார், குப்பை கூட தானே, எனக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி தாங்க, நான் வந்து அந்த 7 லட்சத்துலேருந்து ஒரு அமௌண்ட் தாங்க, நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனே வந்து முன்னாடியே உள்ளே வரான். இவன் என்ன உள்ளே வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் ரேப் பண்ணாங்கல்ல அந்த பொண்ணை, அந்த 3 பேர்த்தில் இவன் ஒரு ஆள், இந்த இன்ஃபார்மரும் ஒரு ஆள் தான். அதனால் வந்து இவன் தெரியாமே உள்ளே போய் ஜாயின்ட் ஆகிடுறான். இவன் உள்ளே போய் ஜாயின்ட் ஆனவொடனே சரி ஓகே என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி வந்து ஏப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவன் மொத்த கதையும் சொன்னோன்னா இவன் வந்து ரிலேட் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணை வந்து இவங்க ரேப் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை வந்து இவன் வந்து மகாராஜா வந்து என்ன இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்ஃபார்மருக்கு வந்து ஒரு பொறி தட்டும், அச்சச்சோ இவன் வந்து நம்ம தான் இவன் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபார்மர் வந்து அந்த பொறி தட்டினங்க அப்புறம் அவன் வந்து சமாளிக்க ஆரம்பிப்பான் இன்ஸ்பெக்டர்கிட்ட. சரி இது வேணால் வேறு யாரோ ஒத்துக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுவான், ஒழுங்காக ஒத்துக்கோ இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் வந்து அவங்ககிட்ட அந்த குப்பை கோடையோட அந்த இன்ஃபார்மரையும் கூப்பிட்டு வந்து விஜய் சேதுபதி மகாராஜாவை மீட் பண்ண வந்து அவன் வீட்டுக்கே போவாங்க. வீட்டுக்கு போய் நீ வந்து இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி காமிப்பா, எப்படி நீ அவன் வந்து பண்ணன்னு சொன்னோன்னே அவன் ஒன்று ஒன்றா ஆக்டிங் பண்ணி காமிக்கிறான். கரெக்டாக ஒவ்வொரு ரூமுக்குள்ளே போகிறனால வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு டவுட் வருது, ஓஹோ இவன் தான் நம்ம பொண்ணை இது பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் முதுகில் வந்து ஒரு காய் மாதிரி ஒரு தழும்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது வந்து மொத்தமாக புடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி தொட்டு பார்க்க இவன் முதுகு பின்னாடி இருக்குது, அந்த இன்ஃபார்மர் முதுகு பின்னாடி. இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறான். அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறான், சரி இப்போ குப்பை கூட தேடிட்டான்ல என்ன பண்ணலாம் இவனை அப்படின்னு சொன்னோன்னே சார் இவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படியா மன்னிச்சு விட முடியும், எப்படி மன்னிச்சு விட முடியும், உன் பொண்ணை வந்து
ரேப் பண்ணவன் எப்படி மன்னிச்சு விட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் சேதுபதி மட்டும் இல்லாமல் இன்ஃபார்மர் எல்லாருமே சாக்காகிறாங்க. அப்போ வந்து நான் வந்து உன் கேஸை மட்டும் சால்வ் பண்ணலடா, நான் வந்து மிஸ்ஸிங் கேஸையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் அவனை நீ கொன்னேன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் உன் ஃபேமிலியில் என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத விசாரிக்கும் போது தான் உன் பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுது. அப்போ தான் வந்து ஒரு 3 பேர் வந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதை வந்து இவன் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுது. அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருக்குது. மொத்தத்தில் போலீஸ்காரங்க வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து நீ இவனை வந்து போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து விஜய் சேதுபதியே கொடுத்துட்டு நீ இவனை கொண்டுற அப்படின்னு சொல்லிட்டு ரூமையும் லாக் பண்ணிட்டு விஜய் சேதுபதி கத்தி கொடுத்துட்டு போயிடறாங்க. இந்த இன்ஃபார்மரே அவன் வந்து கொண்டுறான் விஜய் சேதுபதி. இப்போ மெயின் வில்லன் யாருன்னு வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க மொத்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி. அந்த மெயின் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் ஆகாஷ் தான் மெயின் வில்லனாக இருப்பான். அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான். அந்த இடத்துக்கு போய் அவனை வந்து எங்கடா அவன் வர சொல்ல அப்படின்னு சொன்னோன்னா அனுராக் ஆகாஷ் அப்போ தான் வருவார். வந்தவொடனே விஜய் சேதுபதி போட்டு அடின்னு அடிச்சு உன்னாலாம் வாழ்க்கையாக போச்சு அப்படின்னு சொல்லி அடின்னு அடிப்பார். அடிச்சதுக்கு அப்புறமா தான் நீயா இந்த வேலையை பண்ண என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அடின்னு அடிக்க. அதே டைமில் வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்ல வரதை கேட்காம அனுராக் ஆகாஷ் அடிக்க விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் போட்டு அனுராக் ஆகாஷ் அடித்து வாயெல்லாம் உடைச்சிருவார். இதெல்லாம் எதுக்கு இவர் பண்ணார்னா இவங்க விஜய் சேதுபதியோட பொண்ணு ஜோதி வந்து கேட்டிருப்பாங்க அவன் என்னை இப்படி பண்ண ஆளை நான் பார்த்தே ஆகணும்னு. அதனால் வந்து விஜய் சேதுபதி அவனை வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ மீட் பண்ணும்போது தான் வந்து விஜய் சேதுபதி இல்லை நீ அவரை பார்க்காத நீ போ அப்படின்னு சொல்லி இக்கு போட்டு பேசுவார். என்னதா அப்படின்னு சொல்லி இல்லை நான் போய் பேசிட்டு வரேன், உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்துக்கவே கூடாதுன்னு நினச்சேன். இனியெல்லாம் இப்படி பண்ணுறனால நான் வீக்காயிருவேன்னு நினைக்காத. நான் வந்து பொண்ணுங்க வந்து எத்தனையோ இந்த மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்களை பார்த்து தான் நாங்கள் வளர்கிறோம். நாங்கள் வந்து இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து தைரியமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தில்லாக பேசிட்டு அந்த பொண்ணு வந்து வந்துடுது. ஆனால் விஜய் சேதுபதி ஏன் பார்க்க வேணான்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தெரியுமா. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இவரோட குழந்தையும் இறந்து போயிருக்கும். அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் ஆகாஷ் செயின் வந்து இவர்கிட்ட இருக்குன்னு தெரியுமா. அந்த செயினை வந்து திருப்பி கொடுக்குதான் அந்த இடத்துக்கு போயிருப்பார். மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அனுராக் ஆகாஷ் ஒய்ஃப் வந்து இல்லை இந்த செயின் நீங்களே கொண்டு போயிருங்க, என் குழந்தைக்கு அது போட வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து விஜய் சேதுபதி ஒய்ஃபும் அனுராக் ஆகாஷ் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கும்போது இவர் பொம்மை வாங்கலாம், அனுராக் ஆகாஷ் பொண்ணுக்கு பொம்மை வாங்கலான்னு போயிருப்பார் வெளியே. அப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் வந்து மொத்தமாக இவர் பொண்ணு இவர் ஒய்ஃபு அனுராக் ஆகாஷ் ஒய்ஃப் இறந்துருவாங்க. அனுராக் ஆகாஷோட பொண்ணு மட்டும்தான் அங்கே உயிரோடு இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் எடுத்துகிட்டு வந்து இவர் வளர்த்துட்டு இருப்பார். அந்த பொண்ணையே வந்து நீ இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவார். இதை வந்து அனுராக் ஆகாஷ் வந்து எப்படி புரிஞ்சிருப்பாருன்னா அந்த பொண்ணு வந்து இந்த செயினுக்கோசம் தான் வண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கி போட்டு போகுவான். அப்போ தான் வந்து ஓ என் குழந்தையா இது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதிகிட்ட கதறுவார். என் குழந்தையவா நான் இப்படி பண்ணிட்டேன் சொல்லுன்னு சொன்னோடனே அவள் உன் குழந்தையா இருந்தா இப்போ என் குழந்தை தான், உன் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தூக்கி போட்டு போயிடுவான். இவருக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அனுராக் ஆகாஷ் என் பொண்ணையவா நான் இப்படி பண்ணேன் அவங்களோட சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மேலேருந்து தற்கொலை பண்ணி இறந்தும் போயிடுவார். மொத்தத்தில் வந்து விஜய் சேதுபதி பொண்ணுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமையே விஜய் சேதுபதி தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி தெரியும். மொத்தத்தில் அவங்க பொண்ணு கேட்ட விஷயத்தை விஜய் சேதுபதி பண்ணிட்டு இப்போ மொத்தமாக வந்து கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பை.